அன்பு நண்பர்களே வணக்கம். மின்னல் கலைக்கூடத்தின் ஒரே ஒரு கேள்வி நேரம். கவிஞர், ஓவிய கவிஞர் அமுத பாரதி ஐயா அவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் கண்ணதாசனுடனான தன்னுடைய அனுபவங்களை முதல் பகுதியிலே சொல்லியிருந்தார்கள். அந்த அனுபவ பகுதி தொடர்கிறது. ஐயா அவர்களே, தொடர்ந்து தங்கள் அனுபவங்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அது கவிஞரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு செய்திகள் அப்போ ஏன்னா ஆண்டு கணக்காக இருந்ததுனால நிறைய. நான் கவிஞர்களோட பழகும் பொழுது ஒரு முடிவு எடுத்திருந்தேன். சினிமாவுக்கு பாடல் எழுத ஆர்வம் காட்டவே கூடாது, இரண்டாவது அரசியலில் சேரவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தேன். அது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட சினிமாவுக்கு நீங்கள் பாட்டு எழுதக்கூடாதான்னு சொல்லும்போது அம்மி கொத்த சிற்பி எதற்குன்னு சொன்னார் அவர். ஆனால் அந்த அந்த பகுதி அவர் அவமானப்படுத்துகிறார் என்பதல்ல, அதனுடைய அளவீடு வேறு, இலக்கியினுடைய தரம் வேறு என்பதற்காக அப்படி சொன்னார். அது மாதிரி நானும் சினிமா துறையில் பாட்டு எழுதக்கூடாது, அரசியலை சேரவே கூடாது. எனக்கு ஏறக்குறைய எல்லா அரசியல்வாதிகளோடும் எனக்கு பழக்கம். அந்த நாள் இப்போ இருக்கிறவங்க இல்லை, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் படங்கள் போட்டிருக்கேன். அவங்க நம்மக்கிட்ட எல்லாவற்றையும் இயல்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள்லாம் மனசில் தெரிஞ்சது. நமக்கு அரசியல் வேண்டான்னு இருந்தோம். அதனால் கண்ணதாசனோடு வாழ்ந்த போது ஒரு இலக்கியவாதியாகவும் கவிஞனாகவும் தான் வாழ்ந்தேன். அது கடைசி வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை. அவர் கவிஞருடைய அந்த பெருந்தன்மை பற்றி இப்போ சொன்னேன். இந்த இடதுகை பக்கத்தில் அவருடைய கவிதையை போடுப்பான்னு போனேன். இதில் அடுத்தது இன்னொரு பெருந்தன்மையை நான் ஒன்று சொல்லணும். அவர் எல்லா கட்சியிலும் இருந்தாரும் கூட எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு குழந்தை மாதிரி, எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி என்கிற மாதிரியெல்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க, அரசியலை பற்றி. ஏன்னா அவர் உணர்ச்சி கவிஞர். உணர்ச்சி ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி மனிதன் எவ்வப்போது மாற்றம் மனசால பெறுகிறானோ அப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும், இது இயல்புதானேன்னு சொல்லுவார் ஜெயகாந்தன். அது மாதிரி ஜெயகாந்தனோடும் பழக்கம் உண்டு, அது தனியாக அப்புறம் பேசலாம். இப்போது கண்ணதாசன் இருக்கும்போது அது போல் உணர்ச்சி வசப்பட்டவர் என்பதனால அதை மறைக்கிறதும் கிடையாது. அதான் அவர்கிட்ட இருக்கிற மாபெரும் செய்தி. அவர் உண்மையாக வாழ்ந்தார். பாருங்கள், அந்த உண்மையாக வாழ்ந்ததுனால தான் எத்தனை காலமானாலும், இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் கண்ணதாசன் புகழை யாராலும் தவிர்க்கவே முடியாது. உள்ளது உள்ளவாறே வாழ்ந்தார். தன்னுடைய குற்றம் குறைகளை கூட வெளிப்படுத்தி காட்டினார், மறைக்கவே இல்லை. நான் இப்படி இந்த வீக்னஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னவர். பல பேர் அப்படி இல்லை. இது போல் இது இப்போ மேனியை மூட்டை இந்த முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, அவர் நேரடியாகவே உள்ளது உள்ளவாறு பேசுகிறவர். அது அவருக்குள்ள புகழ் விட்டு. அடுத்தது நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் அவருடைய பெருந்தன்மைக்கு வர அவருடைய புகழ்காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் பல பேர் எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க, கவிஞர்களாக இருக்கிறவங்க கண்ணதாசனுடைய முன்னுரை வாங்கலான்னு ஆர்வத்தோடு வருவாங்க. அதில் இந்த கல்லூரி மாணவர்கள் எக்கச்சக்கமாக வருவாங்க. நான் தான் இப்போ சொன்னேன், காலையில் 7:15 மணிக்கு என்னை அழைச்சிட்டு போனால் மதியம் வரைக்கும் அவரோடு நாங்கள் இருப்போம். நானும் ராமகண்ணப்பனும் இலக்கிய தொடர்பாக பேசுவோம், புத்தகங்களை எப்படி அமைச்சிக்கலான்னு பேசுவோம். அதுக்காக கூடவே இருப்போம். அப்போது இந்த மாணவர்கள் கொண்டு கொடுக்குறதுக்கு கண்ணை பார்த்து வாங்கி வச்சுக்க தம்பி, நீங்கள் ஒரு 15 நாள் பொறுத்து வாங்க தரேன்னு சொல்லுவார். அவர் நேரம் சொல்கிறதுல அதுக்கு குறைபாடுல சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதம் கூட ஆகிடும் முன்னுரை கொடுக்க. சரி, ஆனாலும் கொடுக்காமல் இருக்க மாட்டார், கொடுத்துருவார். ஒரு முறை ராமகண்ணப்பன் கேட்டார், ஒரு மாணவர் வந்தபோது, தம்பி கோச்சிக்காதீங்க, இன்றைக்கு எப்படியாவது எழுதிடுறோம்ப்பா, நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னா பையன் ரொம்ப தயங்கி, ஆமாம் ஐயா ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, எல்லாம் கம்போஸ் ஆகி தயாராக இருக்கியார். சரி நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க. அந்த தம்பி அப்படி போன பிறகு ராமகண்ணப்பன் கிட்டே அந்த பையன் தேடுற அப்படின்னு. அப்போ ராமகண்ணப்பன் சொன்னார், என்னால் மறக்கவே முடியல. என்னங்க இந்த பையன்தெல்லாம் ஒரு எழுத்தா, அதுக்கு போய் நீங்கள் முன்னுரை எழுதணும்னு சொல்கிறீங்களே, என்னங்க இது? அப்போது அவர் சொல்லு, டேய், நாம் கூட அவன் வயசுலேருந்து வளர்ந்தவங்க தான்டா, ஒரேடியாக அவனுடைய ஆர்வத்தெல்லாம் நாம் தடைப்படுத்தக்கூடாது.
அவனை தட்டி கொடுக்கணுமே தவிர குட்டியை அமுக்கிடக்கூடாதுடா அப்படின்னு சொன்னார். அப்படியே சிலிர்த்து போனார். எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்க அவருக்கு. அப்படி ஒரு பெருந்தன்மை உள்ளவர். அதே போல் எழுதி வச்சார். ஆனால் அவர்கிட்ட ஒரு மாபெரும் செய்தி என்னென்னா, அவருக்கும் மாப்போசிக்கும் நான் ரொம்ப கூண்டு. ஏன்னா அவருக்கும் நான் நிறைய பணி செஞ்சுருக்கேன். 2 பேரும் என்னென்னா, பேனாவை எடுத்து அதிகமாக எழுதாதவங்க. சொல்லுவாங்க, மேடையில் பேசுகிற மாதிரி சரசன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கூட எதிரில் இருக்கிறவங்க எழுதிப்பாங்க. இவருக்கு எப்படி கண்ணப்பன் கிடைச்சாரோ அதுபோல் மாப்போசிக்கு கணபதினு ஒருத்தர் கிடைச்சிருந்தார். அது ஒரு பக்கம். இவர் சொல்ல எழுதுறதுனால ஒரு பெரிய லாபம் என்ன தெரியுங்களா? ஏன்னா எல்லா எழுத்தாளர்களுக்கும் அது அனுபவம் இருக்கும். நீங்கள் பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதுறதும் போது ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வரியை ஆக்கிறதுக்குள்ளே அடுத்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து மோதி இருக்கும். ஆனால் இந்த வரியை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அந்த எண்ணம் வேறு எங்கே போய் நீங்கள் இன்னொரு புதிய எண்ணம் வந்துடும். அந்த தொல்லை பேசும்போது கிடைக்கிறதில்ல. இப்போ நான் பேசுறதெல்லாம் அப்படியே பதிவாகிற மாதிரி இது பேசுவதெல்லாம் அவங்க வந்து குறிப்படுத்திக்கிட்டு அது மேட்டராக கொண்டு வந்துடுவாங்க. அந்த வசதியினால் நிறைய கண்ணதாசனாலும் எழுத முடிஞ்சது, மாப்போசியாலும் எழுத முடியுது. அது புரிஞ்சுது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேறு வழியில் நம்ம தாள்களில் தான் எழுதியிருக்கோம். நாம் பேச்சாளர்கள் அல்ல. ஏன்னா அது நமது தொழிலும் அல்ல. ஆக நம்ம எழுத சில என்ன தோணுதோ அதை குறிப்பெடுத்துக்கொள்ளணுங்கிறதுல கண்ணதாசன்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு முறை இந்த MTG 140 காரில் போய்கிட்டு இருந்ததுனால பேசிட்டு ரொம்ப இயல்பாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது இலக்கியத்தை பற்றியும் அப்புறம் எப்படி தோன்றுது ஒரு கவிஞனுக்கோ கலைஞனுக்கோ எழுத்தாளனுக்கோ செய்திகளில் அவன் எப்படி பதிவாக்குறான், எப்படி பதிவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேச்சு வந்தபோது அப்போ அவர் சொன்னார், அம்தோன், நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாடி எண்ண அலைகள்லாம் அப்படி நெளிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதில் நமக்கான கருப்பொருளோ ஒளிப்பொருளோ அந்த கீற்றுகளோ ஏதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உடனே சாடை எடுத்து குறிப்பு எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு அந்த மேட்டருக்கான முதலீடு. அப்படி எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த எண்ண அலைகள் நகர்ந்துக்கிட்டே போய் இன்னொரு படைப்பாளிக்கு கிடச்சி அவங்க எழுதி அது அச்சாகி நீங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் வருந்த நேரும் அப்படின்னார். எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். ஏன்னா எண்ணங்கள் வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தத்துவார்த்தமாக எடுத்தாலும் இலக்கிய ரீதியாக எடுத்தாலும் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தாலும் அது எண்ணங்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கவிஞனுக்கு வந்து அந்த கருப்பொருள் கிடைக்குமானால் அந்த குறிப்பெடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இப்போது அந்த மாதிரி இவர் வந்து தோன்றுவதை வந்து உடனே குறிச்சிக்கிட்டு வருவார். அதான் ஷார்ப். அவருக்கு தான் கண்ணப்பா கூடவே இருக்கார். கண்ணப்பா வா பேப்பர் எடு அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி ரசனையோடு அவர் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு வருவார். அப்புறம் இவர் வந்து மிகச்சிறந்த ரசிகராகவும் இருந்தார். அதோடு கூட எவ்வளோ எளிமையாக இருந்தாருங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அகிலன் அவர்கள் வந்து வானொலி நிலையத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்த நேரம், அப்போ மீபா சோமசுந்தரம் போன்றவங்கெல்லாம் அது பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. சோமுன்னு பெரிய எழுத்தாளர். அப்போ அகிலன் வந்து 2-3 முறை எங்கள் கண்ணதாசன் அலுவலகத்துக்கு, அப்போ வந்து கோடம்பாக்கம் இப்போ பிரிட்ஜு தொடங்குதுன்னு பாருங்கள். இப்போ முரசொலி ஆர்ட்ஸில் பின்பக்கம் மகாலிங்கபுரம்னு பிறகு இருக்குது. அதில் நம்பர் 3 லேடி மாதவன் நாயர் ரோடு, அதில் தான் கண்ணதாசனுடைய அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு தான் வந்துடும். அது காலையில் அவருக்கு என்னென்னா இந்த காரில் ஏறின உடனே இப்போ நம்ம அந்த இப்போ எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு, அதாவது ராதாகிருஷ்ணன் சாலையினுடைய இந்த பக்கம் இருக்கிறதுல இப்போ வந்து என்ன பூங்காது பூங்கா நல்ல பேர், தொல்காப்பியர் பூங்கா இல்லை, இன்னொரு என்ன மொழி, செம்மொழி பூங்கா. கலைஞர் வந்து கையெழுப்பட எழுதுறது அதே பெருசாக அந்த பெரிய போர்டாக வச்சுருக்காங்க. அந்த செம்மொழி பூங்கா அந்த நாட்களில் வந்து டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்காரங்க 99 ஆண்டுகளுக்கு லீஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வண்டியில் ஏறணுன்னு நேராக ஓட்டுநர் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவார். 7:45 கிளம்புவார் கண்ணதாசன். அங்கே போவோம். அவர் 2 இட்லி 1 வடை 1 காஃபி சாப்பிடுவார். நீங்கள் என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம காருக்கே அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு. அப்போது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு சொன்னால், இதில் ஒரு நகைச்சுவை செய்தி கூட ஒன்று சொல்லலாம். நகைச்சுவைனாலும் வருத்தத்துக்குரிய தான். வழக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கண்ணதாசனுக்கு இந்த இட்லி வடை ஒரு நாள் வந்து என்னமோ வயிற்றில் கோளாறு போட்டு
அதாவது வயிற்றுப்போக்கு தொலைகள். வயிற்றுப்போக்கு தொண்டைகள் நான் எதையும் அவர் நகைச்சுவாக எடுத்து பாருங்கிறதுக்காக அந்த செய்தியை சொல்கிறேன். அப்போ அவருக்கு ரமணா கிளினிக்னு சொல்லி வெங்கட் நாராயணா ரோட்டில் டாக்டர் ரமணா என்பவர் தான் அவருக்கு வேண்டிய டாக்டர். அவர்கிட்ட வந்து அன்றைக்கி வந்து இது கூட போகல, அது சினிமாவுக்கு பாட்டு எழுது கூட போகல, வந்துட்டு அங்கே வந்து படிச்சுட்டார். 3 நாட்கள் அந்த வயிற்றுப்போக்கெல்லாம் கிளியர் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தார். வந்துட்ட பிறகு அவங்க கிளினிக்கில் அது ரமணா நேரடியாக சொல்ல மாட்டார். அவர் அந்த கிளினிக்கில் இருந்து பில்லு வருதுங்க. நான் சொல்கிறது எப்போ கிட்டத்தட்ட 67, ஆமாம் 67 வாக்கில் எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு பாருங்கள். அன்றைக்கு அவங்க கிளினிக்கில் இருந்து இந்த வயிற்றுப்போக்குக்காக அவங்க போட்டிருந்தா அது பணம் 300 ரூபா போட்டிருந்தாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், அதை பார்த்துட்டு சரிப்பா அதை கொடுத்து அனுப்பிச்சிரு, ஆனால் ஒன்று பார்த்தியா, நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்டது நமக்கு 300 ரூபாயா வெடி வச்சிருச்சு பார்த்தியா, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவார். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கவிஞன் அதை வந்து வருத்தமாக எடுத்துக்காமல் நகைச்சுவையாக எடுத்துக்கிறாருங்கிறதுல பல. சரி, அப்புறம் இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா, ராம கண்ணப்பனையும் அவரையும் சேர்த்து நினைக்கும் பொழுது இந்த கண்ணதாசன் இதழுக்கே மறுபடியும் வரேன். கண்ணதாசன் இதழில் அவருக்குன்னு பக்கங்களை ஒதுக்கும் கடைசியாக. முன்னாடி பல பேர் எழுதுவாங்க, இன்றைக்கு இருக்கிற மாபெரும் எழுத்தாளர்னு சொன்னவங்களாம் அதில் எழுதுனவங்க தான். அதில் இவருக்கு வந்து அவருடைய மூடு படி எழுதிக்கிட்டே இருப்பாருங்க. அது 10 பக்கம் இருக்கும், 20 பக்கம் கூட நீளும். செப்பு மொழி 18, பர்ஷோஸ் பஸ் உபாங்கிற பயண கட்டுரை, இது போல் நிறைய செய்திகள் எழுதிக்கிட்டு வருவார். ஒரு முறை என்னாச்சுன்னா, வடநாட்டு கவிஞர் ஜெயதேவர் என்பவர் எழுதிய கண்ணன் ராதை ராசலீலையே ஒரு 2-3 கவிதைகளும் மொழிபெயர்த்து படிச்சிருக்காரு. நல்லா இருக்கேன், நாமே கண்ணதாசன் தானே, கண்ணான்னு தானே சொல்கிறோம், ஆக அது கண்ணன் ராசலீலை கவிதைகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் அந்த கண்ணனும் ராதையும் இருக்கிற மாதிரி ராசலீலைக்கு ஏற்ற மாதிரி படங்களை வரைஞ்சிருங்களேன், நீங்கள் முதல் எதிர்க்கு ஏதோ ஒன்றாவது வரைஞ்சிடலான்னு. சரிங்க கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அவர் உடனே கவிதை. நாங்கள் எல்லா பக்கங்களையும் முடிச்சிட்டோம். இவருக்காக வந்து மீதி உள்ள தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிற செய்திகள்லாம் முடிச்சுக்கிட்டோம். மீதி இந்த கண்ணன் ராசலீலைக்கு வந்து ஒரு 3 பக்கம் வரலான்னு கண்ணப்ப முடிவு எடுத்திருந்தார். அதை மட்டும் விட்டு வச்சு அவர் வந்ததுன்னா, அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த டிஜிட்டல் முறை மாதிரி அல்ல, எல்லாம் கையால் போட்டு அதை வந்து அச்சு எடுத்து அதை வந்து படங்களெல்லாம் பிளாக் பண்ணி வேறு போடணும். அப்போ இதெல்லாம் முடிகிற வேலைகளுக்கு ஒரு 2-3 நாட்களாவது ஆகும். இருக்கிறதோ 1 வாரம் தான் பத்திரிக்கை வர்றதுக்கு. ஆகவே நாங்கள் இது வரைக்கும் கவிதை வரலன்ட்டு நானும் ராமகண்ணப்பனும் இது சசிபி ராமசைமை ஐயர் ரோட்டில் கவிதா ஹோட்டல்னு ஒன்று இருந்தது, அவங்க தான் நடத்துனாங்க அந்த பத்திரிக்கையை. அந்த பத்திரிகையில் அவர் உட்கார்ந்து இருந்தபோது அப்போ இந்த காங்கிரஸ்காரர்களோட இவருக்கு ஒரு லடாய் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நானும் ராமகண்ணப்பனும் போனோம். பக்கங்களெல்லாம் காட்டணும், ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னார். படத்தை பார்த்து ரொம்ப ரசித்தார். இதுக்கு தாங்க அந்த கண்ணன் ராசலீலை இதெல்லாம் வேணும் உங்கள் கவிதைக்காக வந்து. அப்போ அவர் சொன்ன இந்த மென்டல் ஆகனி, இந்த வார்த்தையை ஆங்கில சொன்னார். அந்த மன அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, மென்டல் ஆகனி. இந்த மென்டல் ஆகனியில் நான் எங்கே எழுத போகிறேன் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் இப்படி தடவிக்கிட்டு அமுதன் நீங்களே எழுதிருங்கண்ணே, என்னங்க இதுன்னு அதிர்ந்துட்டோம். நானும் கண்ணப்பனா அதிர்ந்துட்டோம். அவர் வந்து மௌனம் ஆயிட்டார். கண்ணப்பா அப்படியே அமைதியாயிட்டார். இல்லை அமுதன், நீங்கள் தான் சந்தமெல்லாம் அருமையாக எழுதுறீங்களே, எழுதுங்க. இல்லைங்க உங்கள் பேருக்கு போட்டு நம்ம இல்லைங்க நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை என்னால் மற முடியாது. அன்றைக்கு இருந்து அந்த கவிதை எழுதுனேன். அது வந்து ஒரு நூலாகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. மிக சிறப்பாக கண்ணதாசனின் அனுபவங்களை கூறினீர்கள் ஐயா, நன்றி. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.